வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேன் கேக்கு தாங்க. சூப்பரான கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான பஃபியான ஒரு பேன் கேக்கு தான் பார்க்க போகிறோம். அந்த பேன் கேக்குக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். அந்த மைதா கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா மாவை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அந்த சால்ட்டு நல்லா மாவோடு கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகரு உங்களுக்கு எப்படி கூட குறையா தேவையோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பும் சர்க்கரையும் நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகட்டும். நான் வீட்டிலே வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெண்ணெயை பட்டரை உருக்கி ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரை உருக்கி சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் உருக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாவு பிணையிறது கெட்டி மாவாக பிணையணுங்க. தண்ணியாக கிளறிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, பஃபியாக வராது, நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி கெட்டியாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுக்கு நான் 1 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அது ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரே பக்கமாக கிளறி விட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் கிளறாமல் ஒரே பக்கமாக கிளறினீங்கன்னா நல்லா நீங்கள் பேன் கேக் ஊற்றும் போது நல்லா உப்பி வரும். அதனால் ஒரே பக்கமாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு அதில் பட்டர் போட்டு லேசாக தேய்ச்சிட்டு அதில் நான் பேன் கேக்கை ஊற்றி எடுத்துட்டேன். நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம். அது ஒரு 2 கரண்டி அளவு ஊற்றிட்டு திரட்டி விடாதீங்க. அப்படியே மேலே லேசாக அமுக்கி விடுங்க போதும். ரொம்ப அமுக்கி திரட்டிட்டிங்கன்னா அது உப்பி வராது. ஒரு 2 நிமிஷம் ஆனவுடனே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அதுவும் ஒரு 2 கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சூடு ஆனவுடனே பேன் சூடு ஆனவுடனே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக கருகிரும். இது போட்டவுடனே கொஞ்ச நேரத்துலேயே வெந்துருங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. திருப்பி பட்டர் சேர்த்துட்டு இன்னொன்று நம்ம ஊற்றிக்கலாம். நான் அப்படி தான் ஊற்றினேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி மொந்தமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், உப்பியும் வரும். இது நான் மைதாவில் போட்டிருக்கேங்க. நீங்கள் கோதுமையில் கூட போட்டுக்கலாம். கோதுமையில் போட்டால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இவ்வளோத்துக்கு உப்பி வராது, கம்மியாக தான் வரும். வேணும்னா நீங்கள் கோதுமையிலையும் ட்ரை பண்ணிக்கலாம். இது எக்லேயும் போடலாங்க. எக்கில் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கிறது. நான் அதெல்லாம் சேர்க்கலை. நான் வெஜ்ஜிலே பண்ணியிருக்கேன். எக்கு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம சூப்பராக பேன் கேக் பண்ணிடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாங்க. நல்லாயிருக்கும். சாக்லேட் சிரப் ஊற்றினா டார்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டு ரெண்டுமே சிரப்பில் கிடைக்கிது. அது நீங்கள் வாங்கி மேலே டெக்கரேஷனுக்கு ஊற்றிக்கலாம். அது மேலே ஊற்றும்போது இன்னுமே நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டு இன்னும் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பேன் கேக் எல்லாமே எடுத்தாச்சு, சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதுக்கு மேலே சாக்லேட் சிரப்பை ஊற்றிக்கலாங்க. நான் டார்க் சாக்லேட் சிரப்பை ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒயிட் சாக்லேட் சிரப் ரெண்டுமே ஊற்றிருக்கேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.